ஒரு முருக பக்தன் திருச்செந்தூர் கோவிலில் தினமும் தரிசனம் செய்து கந்த சஷ்டி கவசம் பாடுவதை வழக்கமாக வைத்திருந்தான். அவன் ஒரு ஏழை, ஆனால் பக்தியில் முழுகியவனாக இருந்தான். ஒரு நாள் அவன் வழக்கம் போல் முருகனின் வாகனமான மயிலுக்கு மஞ்சள் பூ வைத்து வழிபட்டுவிட்டு கருவறைக்குள் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு நாணி அலை பெரிய சூறாவளி போல் எழுந்தது. அந்த பகுதி கருமேகங்களால் சூழப்பட்டு கடல் அலைகள் கோயிலை நோக்கி வேகமாக வந்தது. மக்கள் பயந்து ஓடினார்கள். ஆனால் அந்த பக்தன் மட்டும் அசையாமல் வேல் வேல் முருகா மன உறுதியாக பாடிக்கொண்டிருந்தான். அப்பொழுது தான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. கடல் அலைகள் கோவிலை முழுவதுமாக மூடுவதாக தோன்றியது. ஆனால் ஒரு விந்தை கடல் கோவிலை தொட்டதும் தன்னிச்சையாக பின்னோக்கி போய்விட்டது. அந்த பக்தன் ஒரே இடத்தில் நின்றிருந்தபடியே பாதுகாப்பானான். மற்ற பக்தர்கள் எல்லோரும் திரும்பி வந்தபோது அந்த பக்தன் மட்டும் மழையால் ஒரு துளிகூட நனையவில்லை. அப்போது கோவில் கருவறையிலிருந்து ஒரு ஒளியின் வெளிவந்தது. அனைவரும் விழித்து பார்த்தனர். அந்த ஒளியில் திருச்செந்தூர் முருகனின் திருவுருவம் சிறிது நேரம் தென்பட்டது. அப்பொழுது தான் எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். முருகன் தனது உண்மையான பக்தனை காத்துள்ளார். இதன் நினைவாக திருச்செந்தூர் கோவிலில் ஆடி அமாவாசை, கார்த்திகை மற்றும் சஷ்டி நாளில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன.